கேரளா கொச்சி துறைமுகம் அருகே கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலில் ரசாயன உரங்கள் தனுஷ்கோடி கடற்கரை 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு கரை ஒதுங்கி வருகிறது. இதில் இறந்த நிலையில் ஒருவர் உடல் கரை ஒதுங்கியது. போலீசார் பொருட்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கேரளா மாநிலம் கொச்சி துறைமுகத்திற்கு 230 நாட்டிகள் 180 கிலோமீட்டர் தொலைவில் கடந்த மாதம் 23ஆம் தேதி கடலில் மூழ்கியது. இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஊழியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் அதிலிருந்த வேதிப்பொருட்களுடன் கடலில் மூழ்கியது. தமிழகத்தின் குளச்சல் கடல் பகுதியில் கேரளா கடலில் மூழ்கிய கப்பலில் கண்டெய்னர்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் கரையில் ஒதுங்கியது. இதனை மீட்டு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேதிப்பொருட்கள் மூடைகள் மற்றும் இறந்த நிலையில் ஒருவர் உடல் ராட்சச மரம் கரை ஒதுங்கியது. மேலும் தொடர்ந்து கடலில் பிளாஸ்டிக் மூடைகள் தொடர்ந்து கரை ஒதுங்கி வருகின்றது. இதனை இந்திய கடலோர காவல் படையினர் மற்றும் மத்திய மாநில உளவுத்துறையினர் பொருட்களை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இறந்தவர் உடல் சேதமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது.